ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக புதிதாக ஒரு மாதம் பிறக்கும் பொழுது அந்த மாதத்திற்கான பலன்களை தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். அந்த வகையில் தற்போது பிறந்திருக்கக்கூடிய ஆனி மாதத்திற்கான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்றைய பதிவில் பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம் ராசி. 9 கிரகங்களுடைய ராஜா கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஜூன் மாதம் 15ஆம் தேதி அதிகாலை 4:27 ரிஷபராசியில் இருந்து மிதுன ராசிக்கு வந்து பயிற்சியாக போகிறாரு. இப்போது மிதுன ராசியில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய இந்த ஒரு மாதத்தை தான் நம்ம ஆனி மாதத்தினுடைய பிறப்பாக வந்து சொல்கிறோம். ஜூலை மாதம் 16ஆம் தேதி 2024ஆம் தேதி இரவு 11:10 வரைக்குமே புதனுடைய ஆட்சி வீடான மிதுன ராசியில் தான் இவர் வந்து சஞ்சரிக்க போகிறாரு. அதுக்கு அப்புறமா தான் இவர் வந்து கடகத்திற்கு வந்து மாற போகிறாரு. மேலும் ஆனி மாதத்தில் என்னென்ன கிரகங்களுடைய மாற்றங்களானது இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க. ஆனி மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது 26/6/2024 அன்று புதன்கிழமை அன்று தனஸ்தானத்திலிருந்து புதன் பகவான் தைரியஸ்தானத்திற்கு வந்து மாறாரு. அதே போல் ஆனி மாதம் 23ஆம் தேதி இங்கிலீஷ் தேதிக்கு பார்த்தீங்கன்னா 7/7/2024 புதன்கிழமை அன்னைக்கு தனவாக்கு ஸ்தானத்தில் இருந்து சுக்கிர பகவான் வந்து தைரியஸ்தானத்திற்கு வந்து மாறுறாரு. அதே போல் ஆனி மாதம் 27ஆம் தேதி 11/7/2024 வியாழக்கிழமை அன்று விரயஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் பகவான் ராசி ஸ்தானத்திற்கு வந்து மாறப்போகிறாரு. அதே போல் ஆனி மாதம் 32ஆம் தேதி, அதாவது 16/7/2024 செவ்வாய்க்கிழமை அன்று தனஸ்தானத்தில் இருந்து சூரிய பகவான் பார்த்திங்கன்னா தைரியஸ்தானத்துக்கு வந்து மாறுறாருங்க. இந்த ஒரு நிலையில் ரிஷபராசியில் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய அனைத்து விதமான காரியங்களும் வெற்றி பெறும். மேலும் உணர்ச்சி வசப்படாமல் நீங்கள் நிதானமாக எதையுமே வந்து செய்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இதுபோல் இன்னும் என்னென்ன பலன்களை எல்லாம் ஆனி மாதத்தில் வந்து ரிஷபராசினியர்கள் அடைய போகிறாங்க, கூடவே இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் அடையக்கூடிய பலன்களை பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களை எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடன் வந்து பார்க்க முடியும். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள், உங்களுக்கான பலன்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க. மேலும் இந்த ஆனி மாதம் ரிஷபராசி நேயர்களாகிய உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு நம்ம சேனலின் சார்பாக வாழ்த்துக்களையும் வந்து தெரிவித்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரிஷபம் ராசி நேயர்களாகிய உங்களுக்கு 2வது வீடான குடும்பம் தனவரவு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவானால் நிறைய தாக்கங்களானது ஏற்படும். மேலும் நீங்கள் பல எதிர்பாராத பலன்களை எல்லாமே வந்து பெறுவீங்க. நிதி ரீதியாக இந்த சூரியன் பெயர்ச்சி உங்களுக்கு ஆனி மாதம் முழுவதுமே ரொம்ப வலுவாக வந்து காணப்படுதுங்க. எப்படி இவருடைய ஸ்தானம் உங்களுக்கு வலுவாக இருந்தாலுமே கூட ஒரு சில காரணங்களால் குடும்பத்தில் முரண்பாடுகளானது ஏற்படலாம். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மன அமைதியானது கெட்டு போகலாங்க. ஸோ இது போல் பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் இந்த டைமில் வந்து எதிர்கொள்ள வேண்டி வரும். மேலும் ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆனி மாதம் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான மாதமாக தாங்க திகழப்போகுது. எப்படியெல்லாம் பணம் சம்பாதிப்பது அப்படின்ற நிறைய விஷயங்களானது உங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கும். மேலும் இந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய தொடர்பான விஷயங்களில் எல்லாத்துலேயுமே நீங்கள் முன்னேற்றத்தையும் வந்து பார்ப்பீங்க. அதாவது எந்த அளவுக்கு உங்களுக்கு பணவரவானது இந்த மாதத்தில் இருக்குதோ அதே அளவுக்கு செலவுகளும் வந்து அதிகரிக்குங்க. ஸோ வீண் விரயங்கள் செய்வதை வந்து முற்றிலுமாக நீங்கள் தவிர்த்துக்கோங்க. நல்ல தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் உங்களை தேடி வரும். ஸோ வேலையில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் அவங்களுடைய திறமையை வந்து வெளிக்காட்டக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங்காக இந்த டைம் காணப்படுது. ஆனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்பவே சூப்பராக தாங்க காணப்படுது. மேலும் உங்களுடைய தொழிலில் நீங்கள் நல்ல லாபத்தை எல்லாம் எதிர்பார்க்கலாம். அதனால் நிதிநிலை கூட அதிகரிக்கும். குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே நிறைய கருத்து வேறுபாடுகளானது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் போங்க, அது உங்களுக்கு நல்லது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவதால் எந்த வகையிலும் யாரும் குறைஞ்சி போடுறது கிடையாது. ஸோ நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி வந்து ஹாப்பியாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும், மன அமைதியோடு இருக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அனுசரித்து தாங்க போகணும். அதே போல் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தின் மீதும் முடிந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக்கோங்க. சொல்லப்போனால் இந்த மாதம் மேலும் உங்களுக்கு சிறப்பு மிகுந்த மாதமாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ரிஷபராசி என்பவர்கள் அனைவருமே தொடர்ந்து நீங்கள் சிவபெருமான வழிபாடு செய்ய வேண்டும். சிவனின்றி ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சிவபெருமானை நீங்கள் முற்றிலுமாக நம்பி இந்த டைமில் வந்து உங்களுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் வச்சிங்கன்னா அதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாங்க. மேலும் எல்லா விதமான வகைகளிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப அவசியம். ஸோ அதுக்காக நீங்கள் அதிக அளவு முயற்சிகள் செய்ய வேண்டியும் இருக்கும்.
இந்த டைமில் உங்களுக்கு அதீத பயணங்களானது செல்வதற்கான வாய்ப்புகள் கூட ஏற்படும். மேலும் குருவினுடைய பார்வையானது உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ குரு பகவானுடைய பார்வை கிடைக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான், குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய அனைத்து விதமான தடைகளுமே அகன்று போகும். நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்க்கலாம். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக நிறைய அலைச்சல்கள் கூட உங்களுக்கு உருவாகும். பணியாளர்கள் உங்களுடைய செயல்கள் அனைத்தையும் வந்து கோபத்தை தூண்டும்படியாக தாங்க இருக்கும். அதனால் அவங்கக்கிட்ட நீங்கள் ரொம்பவே வந்து கவனமாக வந்து நடந்துக்கோங்க. மேலும் இந்த டைமில் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பண உதவிகள் கூட கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு உண்டு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரிஷபம் ராசி அன்பர்களாக இருக்கீங்கன்னா இந்த ஆனி மாதம் முழுவதுமே கூடுதலான பணி சுமை உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளானது ஏற்படலாம். அதே போல் நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய ரிஷபம் ராசி அன்பர்களாக இருக்கீங்கன்னா இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பத்தில் மன நிறைவு ஏற்படணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கணும். அதே போல் எல்லா வகைகளிலும் உங்களுக்கு நன்மைகளானது நடைபெறும். வாழ்க்கை துணையின் மூலமாக நிறைய நன்மைகளானது உங்களுக்கு ஏற்படும். அதே போல் குழந்தைகளுக்காக அதிக அளவு பாடுபடுவீங்க. விருந்தினர்களுடைய வருகையும் இந்த ஆனி மாதம் உங்களுக்கு காணப்படும். மேலும் உங்களுக்கு அனைத்து விதமான விஷயங்களும் நல்லபடியாகவே நடந்தேறுவதற்கு இந்த ஆனி மாதத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. மேலும் இந்த ஆனி மாதம் ரிஷபராசி அன்பர்களே உங்களுடைய நண்பர்களுடைய ஒரு சிலர்கிட்ட பார்த்தீங்கன்னா கருத்து வேற்றுமைகளான ஏற்படலாம். ஸோ நிதானமாக இருங்க. குழந்தைகளை வெளிநாடு சென்று படிக்க வைக்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்கான முயற்சிகளை எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வெற்றி கிடைக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் உணர்ச்சி வசப்படாமல் எதையுமே வந்து சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நன்மைகளானது ஏற்படும். சொல்லப்போனால் கடினமான முயற்சிக்கான காரியங்களில் வெற்றிகளானது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சாதுரியமான பேச்சுக்கள் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு ரொம்பவே உதவிகரமாகவே இருக்கும். அதே போல் பணியாளர்களுடைய செயல்கள் உங்களுக்கு நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பார்த்தீங்கன்னா படிப்படியான வளர்ச்சிகளை வந்து இந்த டைமில் பார்க்குவீங்க. வருமானம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அதனால் ரசிகர்களுக்காக அதிக அளவு செலவும் செய்வீங்க. சக கலைஞர்களால் உங்களுக்கு நிறைய நன்மைகளானது ஏற்படணும். புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான அமைப்புகளும் இருக்குங்க. ஸோ வாங்கணுன்றவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமானது நீங்கள் பார்க்க முடியும். இந்த டைமில் நீங்கள் நல்லா படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளானது காணப்படுது. இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஆனி மாதத்தில் ரிஷபராசினியர்கள் அடையக்கூடிய பொதுவான பலன்கள் தான். இருந்தாலுமே கூட நட்சத்திரங்களை பொறுத்து பார்க்கும்போது ஒரு சில பலன்களானது மாறுபாடு அடையும். அந்த வகையில் கார்த்திகை நட்சத்திரத்தை உடைய ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆனி மாதம் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமானது அதிகரிக்கும். அதனால் குடும்பத்தில் குதூகலமானது ஏற்படும். வாகனம் வாங்கக்கூடிய அல்லது புதுப்பிக்கக்கூடிய பணியில் ஈடுபடக்கூடியவங்கெல்லாம் தாராளமாக இந்த டைமில் வந்து செய்யலாம். பயணங்கள் மூலமாக உங்களுக்கு சாதாரணமான பலன்கள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். குடும்பத்தில் சுப காரியங்களும் நடைபெறும். ரோகிணி நட்சத்திரத்தை உடைய அன்பர்களுக்கு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் மதிப்புகளானது அதிகரிக்குங்க. அதே போல் தொலைதூர தகவல்கள் அனைத்தும் நல்ல தகவல்களாகவே வந்து சேரும். நீங்கள் எதிர்பார்த்த பண உயர்வுகளானது உங்களுக்கு ஏற்படும். திறமைகள் அனைத்தும் வெளிப்படக்கூடிய அற்புதமான மாதம். உங்களுடைய செயல்களுக்கு அனைத்தும் பாராட்டுகளும் கிடைக்கும். மனதில் தைரியமானது பிறக்க ஆரம்பிக்கும். மிருகசீரிசம் நட்சத்திரத்தை உடைய ரிஷபம் ராசி என்பவர்களுக்கு இந்த ஆனி மாதம் செல்வ சேர்க்கையானது ஏற்படுங்க. அதே போல் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் மன திருப்தியோடு வந்து நீங்கள் செய்வீங்க. மேலும் புத்தி சாதுரியமும் வாக்கு வன்மையும் இந்த டைமில் அதிகமாகவே இருக்கும். முக்கியமான நபர்களுடைய அறிமுகமும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால் பணவரவும் அதிகரிக்கும். இப்படியே ஆனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி என்பவர்களுக்கு மொத்தமும் வந்து சிறப்பாக தாங்க இருக்குது. இருந்தாலுமே கூட குறிப்பிட்ட இந்த மாதத்தில் உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் வராமல் இருப்பதற்கு நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகார முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாரை நீங்கள் தீபம் ஏற்றி வணங்கிட்டு வாங்க. இதனால் உங்களுடைய பொருளாதார சிக்கல்கள் எதுவாக இருந்தாலும் தீர்ந்து போகும். அதே போல் பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும். மன மகிழ்ச்சியானது ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டகரமான கிழமைகள் பார்த்தீங்கன்னா திங்கள், புதன் மற்றும் வியாழன். சந்திராஷ்டம தினங்களாக ஜூன் மாதம் 17 மற்றும் 18ஆம் தேதி அமைந்துள்ளது. மேலும் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான தினங்களாக 3, 4 மற்றும் 30ஆம் தேதி காணப்படுது. இன்றைய தினத்தில் முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்கணும்னா தாராளமாக எடுக்கலாம். இதில் ரிஷபம் ராசி நேயர்களாகிய நீங்கள் ஆனி மாதம் முழுவதும் அடையக்கூடிய பலன்களை பற்றியெல்லாம் தெளிவாக இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க.
கூடவே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களில் யாரெல்லாம் ரிஷபராசியை உடையவங்க பார்க்குறீங்களோ அவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அதே போல் ரிஷபம் ராசியை சார்ந்தவர்கள் உங்களுடைய உறவினர்கள் இல்லைனா குடும்பத்தில் யாரும் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரும் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.